காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ கடவுளே, இந்த கனவு என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு. என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்கிற லோக்கிய பார்த்து வந்த கனவு நிஜமாயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா பூமி. ஆனா திடீர்னு அந்த அறை முழுக்க தீ எறிகிற மாதிரி அனலா மாறுச்சு. ஏதோ மாமிசம் சுட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வாசமும் அந்த அறை முழுக்க வந்துகிட்டு தான் இருந்துச்சு. பயத்துல அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம லோக்கியவே பார்த்துக்கிட்டு இருந்தா பூமி. அடுத்த நாள் காலையில பூமி அவளுக்கு வந்த கனவை பத்தி வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா ஏதோ தவறா நடக்க போகுது அப்படின்னு அவங்கள சுத்தி ஏதோ தீய சக்தி இருக்கு அப்படின்னு அவளுக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. வந்த அந்த கெட்ட கனவு நம்மளை எச்சரிக்கிறதுக்காக தான் வந்திருக்குன்னு அவளுக்கு தோணுச்சு. இந்த விஷயத்த லோக்கி கிட்ட சொன்னா கனவு எல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு தட்டி கடிச்சிருவான். சரி, மந்திரவாதி பாட்டி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க வேதாள மலைக்கு போயிருந்தாங்க. அதனால பூமி அவளுக்கு வந்த கனவை யாருக்கிட்டயும் சொல்லாம அவளுக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டா. இது இப்படி இருக்கும்போது மதிராவுக்கு ரொம்ப தூரத்துல நீலகண்டாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பல நாட்களா ஒரு பிரச்சனையால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல தண்டோரா போடுறவன் தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தான். இனி கொஞ்ச நேரத்துல கிராம தலைவர் காவடி எடுக்க போறாங்க. ஹோய், அது பார்க்கறது ரொம்ப ஆபத்து. அதனால எல்லாரும் வீதியை காலி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு எல்லாருமே போகணும்னு சொல்லிட்டே இருக்கேங்க. ஹோய். கொஞ்ச நேரத்துல ஒரு காவடியில ஒரு தட்டுல பிடிச்சு வச்சிருக்கிற மஞ்சளையும் ஒரு பானையில ரத்தத்தையும் எடுத்துக்கிட்டு கால்ல செருப்பு கூட இல்லாம எல்லாருமே ஊர் எல்லையில இருக்கிற மலைக்கு மேல பாதி வத்தி போயிருக்கிற ஒரு சின்ன குட்டையில அவங்க எடுத்துட்டு வந்த அந்த மஞ்சளையும் அப்படியே அந்த ஆட்டு ரத்தத்தையும் ஊத்திட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. இந்த வழக்கம் அந்த கிராமத்தோட தலைவரோட முன்னோர்கள்ல இருந்து அவங்க பரம்பரையா பண்றது. சில நாட்களா அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க எல்லாருமே ராத்திரியில ஏதோ யாரோ கத்துற சத்தம் கேட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் திடீர்னு உடம்பெல்லாம் அரிப்பெடுத்து என்ன வியாதினே தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருட்டானால எல்லாரும் பயந்து போய் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு துணையா சரியா 90 நாட்களுக்கு ஒரு தடவை, அதாவது பாட்டிமே ராத்திரி அன்னைக்கு ஊரே அமைதியா இருக்கிறப்போ அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்ல யாராவது ஒருத்தங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கட்டிலோட சேர்ந்து மாயமாய்கிட்டு இருந்தாங்க. காணாம போன பொண்ணுங்களை எங்க போய் தேடினாலும் கூட அவங்களுக்கான ஒரு அடையாளம் கூட யாருக்குமே கிடைக்கல. இந்த மாதிரி நடக்கிறதுனால எல்லாரும் அந்த ஊரை காலி பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க போனாலும் அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பெண்ணு காணாம தான் போய்கிட்டு இருந்தா. ஒரு நாள் எனக்கு தூக்கம் வராம உக்காந்துட்டே இருந்தேன். எங்க இருந்தோ ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு கொட்டாயில இருந்த ஆடு பயங்கரமா கத்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன அதுன்னு நான் வந்து பார்க்கும்போது ஆகாயத்துல கட்டில் பறந்து அப்படியே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பாடுற அந்த பொண்ணுக்கும் அப்புறம் பறக்கிற அந்த கட்டலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆமா தாத்தா, நீ சொல்றது உண்மைதான். நான் கூட ஆடு அர்த்தராத்திரி கத்துறத நான் கேட்டேன். ஆனா திடீர்னு நம்ம ஊர்ல எதுக்கு இப்படி நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய பண்டிதர் மகர்ஷிய இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எங்க ருக்குண்ட வம்சத்துக்காரங்க நாங்க எடுக்கிற காவடி அதுக்கப்புறம் பொண்ணுங்க காணாம போறதுக்கு சம்பந்தம் இருக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒவ்வொரு பாட்டி மேய்க்கு பண்ற மாதிரியே இந்த தடவையே பாட்டி மேய்க்கு அந்த வழக்கத்துக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை யாருமே பார்க்க கூடாது. அதனால முதல்லயே ஊருக்குள்ள தண்டோரா போட்டுருவாங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியில வராதிங்க அப்படின்னு தண்டோரா போடுறவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் தலைவர் காவடிய தூக்க போறாங்க. ஹோய், அத பாக்குறது ஆபத்து. அதனால வீதியை காலி பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் போயிருங்க. ஹோய். கிராம தலைவரோட வீட்டுல காவடிய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சுடுகாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்த எலும்ப நல்லா அரைச்சு அத மஞ்சளோட சேர்த்து மஞ்சளை பிடிச்சு ஒரு பித்தளை தட்டுல உருண்டையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆட்டு ரத்தத்துல வெள்ளத்தை கலந்து அத பானையில ஊத்தி காவடியில ஒரு பக்கத்துல அந்த பானையும் இன்னொரு பக்கத்துல அந்த தட்டையும் வச்சுக்கிட்டு காலில் செருப்பு போடாம ஊர் எல்லையில இருக்கிற மலையை ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. பாதி காஞ்சு போயிருக்கிற அந்த குட்டையில அவங்க எடுத்துட்டு போன மஞ்சளை போட்டு அவங்க கொண்டு போன அந்த ஆட்டு ரத்தத்தையும் ஊத்திட்டு திரும்பி பார்க்காம அங்கிருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. தவறுதலா யாராவது திரும்பி பார்த்துட்டா அதோட அவங்களால அந்த வாழ்நாள்ல பேசவே முடியாது. அவங்களுக்கு பேசுற திறமை போயிடும்.
அதனாலதான் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. சிகப்பான ரத்தத்தை ஊத்தினாலும் கூட அந்த குட்டையில மட்டும் தண்ணி கருப்பா புகையை கக்குற அளவுக்கு சூடாவும் இருக்கும். தூங்கிக்கிட்டு இருந்த லோக்கி எழுப்பி அவளுக்கு வர கெட்ட கனவு பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா பூமி. ஆனா பூமி சொன்ன கனவெல்லாம் பெருசா எடுத்துக்கல லோக்கி. கனவுனா அப்பப்போ இந்த கெட்ட கனவெல்லாம் வருமா? அத பத்தி கவலைப்படாத, ஹாயா தூங்கு அப்படின்னு சொல்லி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் லோக்கி. வெளியில நாய்ங்க எல்லாம் ஒரு மாதிரி ஊழையிட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அடுத்த நாள் மந்திரவாதி பாட்டி பூனை பேய் கூட சேர்ந்து ஊர் எல்லையோட வழியில நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நீலகண்டாபுரத்தோட கிராமத்தோட தலைவர் எதிரில வந்து, உங்க வீட்டுக்கு போயிருந்தோம், நீங்க வேதாளமலைக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களை சந்திக்க நாங்களும் கூட வேதாளமலைக்கு போனோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பாட்டிக்கிட்ட சொல்லி அவன் வந்த அந்த மாட்டு வண்டியிலேயே பாட்டியையும் ஏத்திக்கிட்டு நீலகண்டாபுரம் கூட்டிட்டு போயிட்டான். பின்னாடியே காத்துல பறந்துகிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு பூனை பேய். அந்த ஊர்ல ஒரு பொண்ணு கட்டலோட காணாம போய் சரியா இன்னைக்கு 90 நாள் ஆயிருந்துச்சு. பாட்டி வாங்குறதுனால ஊரே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. மந்திரவாதி பாட்டி மந்திரிச்ச கோலப்பொடி எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போட்டு எந்த ஒரு தீய சக்தியும் வாசலை தாண்டி வீட்டுக்குள்ள போக முடியாதபடி செஞ்சுட்டு ஊருக்கு நடுவுல போய் காத்துக்கிட்டே இருந்தாங்க. சரியா நடுராத்திரி நேரம் எங்கிருந்தோ ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அத கேட்டதும் ஆடுகை எல்லாமே சத்தமா கத்த ஆரம்பிச்சதுங்க. பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கட்டலோடு சேர்ந்து ஒரு பொண்ணு ஆகாயத்துல பறந்து போய்கிட்டு இருந்தா. கப்ரஜமாஞ்சு அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அவங்க மந்திரக்கோலை காத்துல தூக்கி எரிஞ்சாங்க. மந்திரக்கோல் கட்டுல முன்னாடி போகாம தடுத்துக்கிட்டு இருக்கும்போது பூனை பேய் அதோட வாலை நீளமா செஞ்சு அந்த கட்டுல கீழே இழுத்துச்சு. மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணு மேல தண்ணியை தெளிச்சதும் அவ கண்ணை திறந்து பார்த்தா. கட்டுல விட்டு எழுந்திருச்சு தரையில கால் பட்ட உடனேயே பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உடம்பெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த பொண்ணு சாம்பலா மாறிட்டா. இந்த பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குட்டையிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளியில வந்து அதுக்கப்புறமா மறைஞ்சு போச்சு. கருப்பு தண்ணி இருக்கிற அந்த குட்டையில சின்ன சின்னதா கொப்பளம் வந்து உடஞ்சி போய்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல இருந்த தவளைங்க எல்லாமே அந்த தண்ணியில குதிச்சு செத்து போய்கிட்டு இருந்துச்சுங்க. அங்க சுத்திக்கிட்டு இருக்கிற காகங்கள் எல்லாம் அந்த தண்ணியில விழுந்து அதுங்களும் செத்து போய்கிட்டு இருந்துச்சுங்க. சாம்பல்குள்ள இருந்து அந்த பொண்ணோட ஆன்மா வந்து யாரும் இழுத்துக்கிட்டு போற மாதிரி வேகமா அவ போய்கிட்டு இருந்தா. அந்த ஆன்மாக்கு பின்னாடியே பூனை பேய் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பாட்டி மந்திரக்கோலோட உதவியால பூனை பேய் பின்னாடியே போனாங்க. அந்த பொண்ணோட ஆன்மாவும் அந்த குட்டைக்குள்ளதான் போச்சு. அத பார்த்த பூனை பேய் அப்பதான் அங்க வந்து சேர்ந்த மந்திரவாதி பாட்டி கிட்ட அவ பார்த்தத சொன்னா. பாட்டி பாட்டி, அந்த பொண்ணோட ஆன்மாவை இந்த குட்டைக்குள்ள இருந்து யாரோ இழுத்த மாதிரி அது உள்ள போயிடுச்சு. ஆனா இந்த குட்டையை பார்த்தா ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரியும் தெரியல. மந்திரவாதி பாட்டி அந்த குட்டையில கால் வச்சதும் அதுக்குள்ள இருந்து 2 கைங்க வெளியில வந்து அவங்க அந்த குட்டைக்குள்ள இழுக்க பார்த்துச்சுங்க. பூனை பேய் அவருடைய மொத்த சக்தியையும் பயன்படுத்தி பாட்டியை வெளியில இழுக்க முயற்சி பண்ணா. ஆனா அந்த குட்டை பாட்டியை முழுசாவே முழுங்கிடுச்சு. ஒரு நொடி கூட தாமதிக்காம பூனை பேய் மதிராவுக்கு போய் லோக்கி பூமி 2 பேருக்கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க 2 பேரையும் அந்த குட்டை கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தா. லோக்கி அந்த குட்டையில இறங்க பார்க்கும்போது பூமி அவனை தடுத்து, என்னங்க அவசரப்படாதீங்க, இது சாதாரண குட்டையா தெரியல. நிச்சயமா இந்த குட்டையில ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு. நீங்களும் போய் இந்த குட்டையில மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அத்தையை காப்பாத்துறது யாரு? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நாம இப்பவே நம்ம ஆட்கள் எல்லாரையுமே வர வைக்கணும். அதுக்காக அம்மாவை அப்படியே விட முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, என்ன போக விடு பூமி. பூமி சொல்றதை கேளு லோக்கி, ஆவேசப்படாத. நம்ம நிஷாச்சரிய கூப்பிடலாம்.
லோகி நிஷாச்சரி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள பூனைப்பேய் மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட குள்ளப்பேய் குர தாத்தாவையும் கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் வேகமா அதே இடத்துக்கு வந்தாங்க. குர தாத்தா முன்ன பின்ன யோசிக்காம அந்த குட்டையில குதிச்சிட்டாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டையில இருந்து குர தாத்தாவோட தலையில இருக்க வேண்டிய வேதாள கிரீடம் வெளியில வந்து தூரமா போய் விழுந்துச்சு. அந்த வேதாள கிரீடத்தை எடுக்கலான்னு பொதறிக்கிட்டு போனா ஆச்சரியமா அங்க இன்னொரு கிரீடமும் இருந்துச்சு. அது பாட்டியோடது. அப்படி நான் பாட்டி கிரீடம் கூட விழுந்துருச்சு போல. என்னால பாட்டிய காப்பாத்த முடியல. பாட்டி உள்ள போன அடுத்த நொடி நான் வேகமா லோக்கிய பார்க்க போயிட்டேன். கிரீடம் வெளியில வந்தத நான் அப்ப பார்க்கவே இல்லை. அதுல கால் படாம கொஞ்சம் அதோட தண்ணி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா என் கிட்ட வாங்க. நேரம் இல்ல, சீக்கிரம். மந்திரவாதி பாட்டியோட மந்திர கோல பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு உருவம் குட்டையில இருந்து வெளியில வந்து அசைச்சி காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக லோக்கி போலான்னு பார்க்கும்போது நிஷாச்சரா அவனை தடுத்தாரு. நம்மள இந்த குழியில விட வைக்கிறதுக்கு யாரோ பாக்குறாங்க. அது ஆபத்தா இருக்கலாம். யாருமே அந்த மந்திர கோல புடுங்காதீங்க. நிஷாச்சரா சொன்ன மாதிரியே அந்த குட்டையில இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. நிஷாச்சரா அந்த தண்ணிய கோலத்துல வச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த கோலத்தை சுத்தி 9 மணிகளை வச்சு நடுவுல ஒரு எருமையோட தலையை வச்சு அந்த 7 மணிக்கும் காக்கைகளை கொண்டு அந்த காக்கையோட ரத்தத்தை அதுல ஊத்தி கிரம் கிரம் ஹூம் ஹம் பல்சடூகா சிம் பிரம் க்ளீம் க்ளூம் ப்ளாம் ப்ராம் தும் தும் கபாலம் பல்சடூகா பிரம் பிரம் ஜும் ஜும் க்ரீம் க்ரீம் வேதாளா பிராம் பிராம் அப்படின்னு மந்திரத்தை சொன்னதும் அந்த 9 மணிகளும் தானாவே காத்துல பறந்து அந்த குகையை அதிர அளவுக்கு டங் டங்குன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த எரும மாட்டு தலையில இருந்து வேதாளன் வந்து பேசினாரு. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மந்திர பாடிய காப்பாத்தணும்னா உங்களுக்கு மாஸ்திமா பத்தி தெரியணும். மாஸ்திமாங்கிறது ஒரு காலத்துல பாத்தாள சக்திய பெற கல்யாணமாகாத பசங்களை கவர்ந்து கொன்னு போட்டு சாப்பகிரஸ்த ஒரு ஆன்மா. அந்த காலத்துல அதோட கோரிக்கை நீங்காம செத்து புருகுட்டா வம்சத்துக்கு சேர்ந்த ஒரு பொண்ணை ஆக்கிரமிச்சு அவளால 90 பசங்களை அது பலி வாங்கி தன்னோட கோரிக்கை அப்புறம் பாத்தாள சத்திய பெறணும்னு நினைச்சான். அர்த்தராத்திரி கல்யாணமாகாத ஆண்களை தன்னோட அழகால வசமாக்கிக்கிட்டு அவங்கள எல்லைக்கிட்ட கூட்டிட்டு போய் பாத்தாள குழிக்கு பக்கத்துல அவனை கட்டி பிடிச்சு தன்னோட விஷத்தால நல்லா எரிச்சு கொன்னு பாதாள குழிக்கு பலி கொடுப்பா. கல்யாணமாகாத ஆண்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பா. இவளோட வசியத்துக்கு வசியமாகாத ஆட்களே இல்ல. இப்படி 91 ஆன்மா. அதுக்கப்புறம் அது பாத்தாள உபசக்தியா மாறி ஒரு மகாராணியா உருவாவா. செத்து போன ஆன்மாக்களை பாதாள உலகத்து பிரேதாத்மாவை கூட கட்டுப்படுத்துவா. ஆனா ஊர்ல ஆட்கள் காணாம போறாங்கன்னு, அதுவும் கல்யாணமாகாத ஆண்கள் காணாம போறாங்கன்னு கிராமத்து தலைவர் கொஞ்சம் ஆட்களை காவலுக்கு போட்டாங்க. ஆனா அப்படி காணாம போறதுக்கு காரணம் தன்னோட கடைசி பொண்ணுன்னு தெரிஞ்சு கிராம தலைவர் உறைஞ்சி போனாங்க. தன்னோட பொண்ணுக்குள்ள ஒரு பிரேதாத்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு மகர்ஷி கிட்ட உதவிக்கு போனாரு. அப்படி ஒரு நாள் கிராமத்து தலைவர் மகர்ஷியோட ஒரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு எல்லையோட மலைக்கு மேல தன்னோட பொண்ணு கையால ஒரு பையன் பஸ்மமாயி சாவறத பார்த்து, இது சாதாரணமான பிரேதாத்மா இல்ல, ரொம்ப சக்திசாலியானது. உன் பொண்ணை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்பா. என் பொண்ணை காப்பாத்தாம போனாலும் பரவாயில்ல, அவ கையால யாருமே பலியாக கூடாது. அவளை நாசமாக்குங்க. கிராமத்து தலைவர் இப்படி சொன்னதுனால மகர்ஷி ஒரு யோசனைய பண்ணி
கல்யாணமான 4 பெண்களை மொட்டை அடிக்க வச்சு அந்த கூந்தல எண்ணெயில நினைவச்சு அதால நீலகண்டாபுர எல்லையில 4 திசையில 4 விளக்கை ஏத்தி கருப்பு எருமை மாடு தோல்ல மந்திரத்தை எழுதி அது இருட்டுல யாருமே பார்க்காத மாதிரி ஒரு ஆலமரத்து பக்கத்துல அவங்க புதைச்சி வச்சாங்க. அதுக்கு மேல உக்காந்து 27,000 தடவை ரக்ஷா மந்திரத்தை கண்ணை மூடாம சொல்லணும். நிரீக்ஷதா பாதாள விசேஷத்தி தானா. இப்படி கண்ணு மூடாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மகர்ஷி கண்ணு சிவப்பா மாறி கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அந்த பிசாச நாசமாக்குறதுக்கு கண்ணை மூடாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மாஸ்தி ஆலிங்கனத்தை பண்ணி மொத்தம் சக்தியால கல்யாணம் ஆகாத ஆண்களை பஸ்மமாக்குற அந்த நேரத்துல மட்டும்தான் அவள் பலவீனமா இருப்பா. அந்த நேரத்தை பார்த்து அவ முதுகுல மர கத்தியால குத்தணும். அதெல்லாம் பண்ணா உயிர் போகும்னு தெரிஞ்சும் கூட அந்த ஊர்ல ஒரு வீரனான கமல் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டான். அது ஒருத்தனை கொண்டு போடும்போது இங்க மகர்ஷி ஜபத்தை பண்ணும்போது இவ முதுகுல குத்திட்டான். பக்கத்துல வசத்துல இருந்த அந்த ஆண் கூட அங்கேயே விழுந்துட்டான். அவளை அந்த குழிக்குள்ள தள்ளினதும் அந்த குழியில இருந்த தண்ணி எல்லாம் ஆவி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் மிச்சமாச்சு. அந்த பெண் பாதாள உலகத்துல விழுந்து ஆன்மா உடம்பு ரெண்டுமே கட்டி போடப்பட்டது. அவங்க வம்சத்துல ஒரு பொண்ணு பாதாள உலகத்துக்கு போனதுனால அந்த பொண்ணை சாந்தமாக்குறதுக்கு அந்த குடும்பம் அந்த வம்சத்துக்காரங்க அந்த பொண்ணு செத்த அந்த ராத்திரி பாட்டியமே அன்னைக்கு தனக்கு பிடிச்ச வெள்ளோ மஞ்சளை எடுத்துக்கிட்டு அந்த பேய கட்டி போடுறதுக்கு அதோட பசிய நீக்கிறதுக்கு அவளுக்கு பிடிச்ச கருப்பு ஆடு ரத்தம் பாதி எரிஞ்ச கொம்ப குத்தி மிருகுண்டா வம்சத்துக்காரங்களை தூக்கிட்டு போவாங்க. இப்ப கூட அந்த வம்சத்துக்காரங்க மகர்ஷி சொன்ன அந்த ஆச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியல பேதாளா. நமக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு 90 நாட்களுக்கு கிராமத்துல பெண்கள் காணாம போறாங்க. ஆனா நீ சொன்ன கதையில மாசியமா கல்யாணமாகாத ஆண்களைத்தானே வசமாக்கிட்டே இருந்தா. அந்த பேய் பலி வாங்குற அந்த மரம் மாறிடுச்சா இல்ல ஆண்கள் சேர்த்து பெண்களை கூட பலி வாங்குதா? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அதோட ஆன்மா பாத்தாள உலகத்திலிருந்து மேலே எப்படி வந்தது? யாரு விடுதலை பண்ணாங்க? அதுக்கு காரணம் குதியமா. ஆத்மா பந்தனதுக்கு அப்புறம் மாஸ்தேமா தன்னோட உடம்ப இழந்துட்டா. மறுபடியும் சக்தியை பெற இப்போ பெண்களோட ஆத்ம சக்தி தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் இப்போ ஒவ்வொரு 90 நாட்களுக்கு ஒரு பெண்ணை பலி எடுத்துக்கிறா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பூமி மந்திர பாட்டிய காப்பாத்துன்னு கேக்குறதுக்கு கிருதிமா குகைக்கு போகும்போது தன்னோட மந்திர காதணிய அங்க விட்டுட்டா. அத கிருதிமா பாத்தாள உலகத்துக்கு போறதுக்கு பயன்படுத்திக்கிட்டா. எதுக்குன்னா பூமியும் கூட பாத்தாள சக்தி இருக்கிற பெண். அதனால மாஸ்திமாவை வெளியே வர வைக்கணும்னா பாத்தாள சக்தி இருக்கிற பெண்ணோட ஆபரணம் மட்டும் பார்த்தாது. மாஸ்திமாவை அடிச்சு வச்ச அவங்க வம்சத்துக்காரங்க கூப்பிட்டா மட்டும்தான் மாஸ்திமாவை பாதாள உலகத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வர முடியும். அதுக்கு கிருதிமா ஒரு நல்ல பாட்டியா வேஷம் போட்டு இப்ப இருக்கிற ருக்குண்டா பெண்ணுன்னு சொல்லி செத்து போன அவங்க அம்மாவோட ஆன்மாவை வெளியெடுத்து உன் கூட பேச வைக்கிறேன்னு சொல்லி எல்லையில் இருக்கிற பாத்தாள குழிக்கு கூட்டிட்டு போய் உண்மையிலேயே செத்து போன எங்க அம்மாவோட ஆன்மா கிட்ட பேச முடியுமா பாட்டி? நிச்சயமா, நான் சொல்றத நம்பு. நீ சொன்னதை நம்பிதான் வீட்டுல யாருக்கிட்டயே சொல்லாம உன் பின்னாடியே வந்திருக்கேன். நீ சொன்னது நடக்கும்ல? நிச்சயமா, நான் சொல்றத நம்பு. உன்னை ஏமாத்தினா எனக்கு என்ன கிடைக்க போகுது? உன்கிட்ட இருக்கிற நகையோ பணமோ எனக்கு தேவையில்லை. என்கிட்டயே நிறைய இருக்கு. அப்புறம் எதுக்கு உன்கிட்ட இருக்கிறது எனக்கு? இந்தா இந்தா இந்த கம்மலை உன் கையால அந்த குட்டையில போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சொல்லி அந்த தண்ணியில உன் காலை எடுத்து வெய்யி. எங்க பெரியவங்க பண்ணதையெல்லாம் மன்னிச்சிடு. உன்னை நான் இன்னைக்கு விடுதலை செய்ய போறேன். விருக்குண்டா வம்சத்துல பிறந்தனா உனக்கு விடுதலைய கொடுக்கறேன். வெளியில வா. இப்படி சொல்லி அந்த தண்ணியில கால் வச்சதும் ரம்யா எரிஞ்சு பஸ்மமானா. மாஸ்தேமா ஆன்மா வெளியே வந்துட்டா. மாஸ்திமாவை விடுதலை பண்ணதுக்கு மந்திர பாட்டிய கொல்லணும்னு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா மாஸ்திமா பாதியில விட்ட கிரியா 901 ஆண்களை
பலிக்கு தேவைப்பட்ட அந்த சக்தி வேணும்னு முடிஞ்சு போட பாடியமை கடியில 34 கன்னி பொண்ணுகளை பாத்தால உலகத்துல அது வசமாக்குன உடம்புக்கு கொடுத்தா மறுபடியும் மத்தவங்க உடம்புக்குள்ள போற சக்தி அவளுக்கு கிடைக்கும். அந்த ஊர்ல பெண்களை 90 நாட்களுக்கு ஒரு தடவை பாதாள சக்தியால பூமியோட கம்மல்ல வச்சு பாதாள உலகத்துக்கு ஒரு வழியான அந்த பாதாள உலகத்திலிருந்து மாஸ்திமாவை விடுதலை பண்ணதுனால பூமிக்கு தன்னோட உயிரான புருஷனை பத்தி கெட்ட கனவு வந்துகிட்டே இருந்துச்சு. வேதாள சக்தி இருக்கிற மந்திர பாட்டிய இளம தாத்தாவை மாஸ்திமா கையால கொல்ல முடியாது. ஆனா வேதாளம் கிரீடம் இருக்கிற 2 பேர் பாதாள உலகத்துல ரொம்ப நாட்களுக்கு இருந்தா அவங்க சக்தி குறைஞ்சு மயங்கி தூக்கத்திலேயே செத்துருவாங்க. அதனால க்ஷீரபால கத்தியை எடுத்து பாட்டிய போய் காப்பாத்துங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லி வேதாளம் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. பூமி எப்படியாவது பாட்டியையும் குர தாத்தாவையும் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவெடுத்து தவறுனா மலைக்கு கிளம்புனா. அது உப்பு பாலைவனம், எங்க பார்த்தாலும் உப்பு தான். அங்க எல்லா இடத்துலயும் விஷவாயுவும் இருந்துச்சு. அதுல உப்பு பிரேதாத்மக்களும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. வேதாள பாதாள சக்தி பொருந்திருக்கிற லோக்கியும் பூமியும் 2 பேருமே சேர்ந்து க்ஷீரபானு வாளுக்காக அந்த உப்புல இருக்கிற 3 தலை ராட்சசனோட அவங்க 2 பேரும் சேர்ந்து போராடி அவனை கஷ்டப்பட்டு அவனுடைய தலைய வெட்டின உடனேயே அத காவல காத்துக்கிட்டு இருந்த தவர்ன மலைக்கான கதவு திறந்துச்சு. அங்க இருக்கிற மண்ட ஓட்டு மேல நடந்துகிட்டு 2 பேரும் இருட்டுல போய்கிட்டு இருந்தாங்க. அங்க தொங்கிக்கிட்டு இருந்த வவ்வால்கள் இவங்கள பார்த்து சத்தமா கத்தி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு ராட்சச வவ்வால் அங்க வந்து அது பறந்துகிட்டு வந்து அவங்கள தாக்க முயற்சி பண்ணுச்சு. அத நோக்கி ஈட்டியை வச்சு குத்தி கொண்டு போட்டுட்டான். அங்கிருந்து கொஞ்ச தூரம் உள்ள போனதும் அங்க உயிரே இல்லாத ஒரு கர்ப்பிணியோட கையில இருந்துச்சு அந்த க்ஷீரபானுவால். அதை எடுத்துக்கிட்டு ஒரு நொடி கூட தாமதிக்காம பூமிய லோக்கி தூக்கிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து உடனே அந்த குட்டைக்கு பக்கத்துல வந்தாங்க. உடனே அந்த வாளை எடுத்துக்கிட்டு லோக்கி பூமி 2 பேருமே அந்த குட்டையில குதிச்ச உடனேயே அவங்க 2 பேரும் அதுல குதிச்சு குட்டைக்கு கீழே போன உடனேயே லோக்கியோட தலையில இருந்த அந்த வேதாள கிரீடம் மேல போயிடுச்சு. அங்க இருந்த மாஸ்திமா எப்பவோ புகுந்திருந்த அந்த உடம்ப துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அது பூமியோட உடம்புக்குள்ள போக முயற்சி பண்ணுச்சு. நீய நானும் பாதாள சக்தி இருக்கிறவங்க, அதனால உடம்புக்குள்ள என்ன வர வழிவிடு. 2 பேரும் சக்தி ஒன்னா இருக்கலாம், ஆனா என் சக்தியை நான் நல்லதுக்கு தான் பயன்படுத்துவேன். உனக்கு என்னுடைய உடம்புல இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி பூமி அவகிட்ட இருந்த சின்ன கத்தி எடுத்து அவ நாக்குல குத்திக்கிட்டான். பூமி, எதுக்கு அப்படி பண்ண? உன்னோட நாக்க எதுக்கு காயமாக்குன? என்னோட நாக்குல இந்த காயம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தீய சக்தியாலையும் என்ன வசப்படுத்திக்க முடியாது. அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். நீங்க ரொம்ப நேரம் பாதாள உலகத்துல இருக்கிறது தப்பு. உடனே பாட்டியையும் குர தாத்தாவையும் தூக்கிக்கிட்டு இங்கிருந்து போயிடுங்க. இந்த ஆன்மாவை நான் பாத்துக்கிறேன். பூமி அதோட தலையை வெட்டின உடனேயே காத்தோட காத்தா மறைஞ்சு போச்சு மாஸ்திமா. அப்போ அந்த குட்டையில இருந்த கருப்பு தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. அப்போ அதுக்கு மேல கிம்பு பெரிய பெரிய பாறையை தூக்கி போட்டு மூடிட்டான். அதுக்குள்ள பூனைப்பை அக்னி மந்தர பூவை எடுத்துட்டு வந்து அந்த பூவை 2 பேரும் மூக்கு பக்கத்துல வச்சதும் அதோட வாசத்தை மோந்து பார்த்து 2 பேருக்கும் மயக்கம் தெளிஞ்சுது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இத்தனை நாள் அந்த ஊர்ல கேட்டுக்கிட்டு இருந்த பாட்டும் யாருக்கும் கேட்காது.
எந்த ஒரு விலங்குகளும் எதையும் பார்த்து பயப்படவும் பயப்படாது. அந்த ஊர் ஜனங்க இதுக்கு முன்னாடி காணாம போன பொண்ணுங்க பசங்களோட ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக அவங்க வீட்டு வாசல்ல மண் விளக்குகளை ஏத்தி வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்க ஊரை அந்த ஆன்மா கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக லோக்கி, பூமி, பாட்டி, கூர தாத்தா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறமா பாட்டி அவங்க வேதாள கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு வேதாள மலையை நோக்கி நடந்தாங்க.